ஹையர் எஜுகேஷன் டுடே நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலமாக உயர்கல்வித்துறையில் பரபரப்பு செய்திகள் நாள்தோறும் வந்தவண்ணம் இருக்கு. அதில் முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோம்னா, டிஆர்பி அவங்களுடைய ஆனுவல் பிளானர் வெளியிட்டது, எய்டட் கல்லூரிகளுக்கு அப்ரூவல் தொடர்பான விஷயங்கள், செட்டு தேர்வு மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நடத்துவதாக வெளிவந்த செய்தி, மேலும் அதே பல்கலைக்கழகத்தில் நிதி பற்றாக்குறை அப்படின்னு விசி பேசினது, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் அந்த பொறுப்புலேருந்து மாற்றப்பட்டது. இந்த மாதிரியான செய்திகள் தினந்தோறும் வருது. ஏன், என்ன பிரச்சனை இந்த துறையில்? இப்போது எவ்வளோ பரபரப்பு செய்தியாக இருந்தாலும் சரி, இப்போது ஆசிரியருக்கு தேவையானது ரெண்டு விஷயந்தான். ஒன்று செட்டு தேர்வு எப்போ நடக்க போகுது, இன்னொன்று டிஆர்பி எப்போ வரப்போகுது. இதுதான் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க, டிஆர்பி எப்போன்னு சொல்லிட்டு. சரி, இதில் ஒவ்வொன்றையும் தொடர்பு படுத்தி பார்க்கணும். இப்போ செட்டு எக்ஸாம் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடத்த போகிறதா தகவல் வந்தது. இப்போது மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி கடும் நெருக்கடி சந்தித்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும்போது எப்படி அது உடனே நடத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இதுவும் மறுபடியும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நிதி நெருக்கடி இருக்கும்போது தான் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ஊதியம் சரி வர கொடுக்கவில்லை என்றால் எப்படி அவங்க அதை நடத்த முடியுன்றது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்க இது ஒரு வருமானத்துக்கு வழிவகுக்கும். செட்டு தேர்வுன்றதும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வருமானத்துக்கு வழிவகுக்க தான் செய்யும். அது இந்த நேரத்தில் உடனே நடத்துவாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் லேட் ஆகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 8லேருந்து 10 மாதங்கள் வரலையும் ஆகும் தேர்வு முடிவில் வெளிவர. இப்போ அடுத்தது ஏற்கனவே சொல்ல மாதிரி செட்டுக்கும் டிஆர்பிக்கும் தொடர்பு படுத்தி தான் பேசியிருந்தோம். இப்போ இன்றைக்கி எய்டட் கல்லூரிகள் நிறைய கல்லூரிகள் கால்ஃபர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி அரசும் அறிவித்திருந்தது, சிறுபான்மையினர் கல்லூரிகளுக்கு அப்ரூவல் தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி அரசு அறிவித்திருந்தது ஒரு 1-2 மாதங்களுக்குள்ளே. இப்போ சிறுபான்மையினர் கல்லூரிகள் மட்டும் கிடையாது, இன்னும் மற்ற கல்லூரிகள் கூட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா தான் தெரியுது. விளம்பரம் கொடுத்துட்ருக்க மாதிரி தான் தெரியுது. சார், சிறுபான்மை அல்லாத கல்லூரிகளில் எந்தெந்த கல்லூரிகள் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க? இல்லை, அது 1-2 கல்லூரிகள் தெரியுது, மற்ற கல்லூரிகள் தெரியாது. பட் சிறுபான்மையினர் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கிறதா சொல்லப்பட்டிருந்தது. இப்போ அதே மாதிரி மற்ற யூடியூப் கண்டென்ட் பண்ணுறவங்களாம் இருந்தால் அதெல்லாம் சொல்கிறாங்க, அந்தந்த கல்லூரிகளுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. இப்போ அது நம்மளுடைய வேலை கிடையாது. அது தனித்தனி கல்லூரிகளை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சங்கம் சார்ந்து நான் பேசுகிறேன், யூடியூபர் கிடையாது. ஓகே சார். சார், எத்தனை எய்டட் கல்லூரிகளுக்கு எவ்வளவு பணியிடங்கள் வழங்கப்பட்டுள்ளது? அதை பற்றின சரியான தகவல் இல்லை. பொதுவாக நாங்கள் இந்த தகவலாம் நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். 2017க்கு முந்தி எய்டட் கல்லூரிகளுக்கு போடும்போது 2000 சில்லற போஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டர் காப்பி நான் காட்டியிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்லை, எத்தனை போஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன், லெட்டர் டேட் உட்பட நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. இப்போ அது நாளாயிடுச்சு, நான் மறந்துட்டேன். இப்போது இந்த முறையாக நாங்கள் வாங்கலான்னு நினைக்கிறோம். பட் அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியல. இதெல்லாம் பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு தான் நாங்கள் இதெல்லாம் விட்டுறோம். சார், ஏற்கனவே 2000க்கும் மேலே அனுமதி கொடுத்ததா சொன்னீங்க எய்டட் கல்லூரிகளுக்கு. இது அரசு கல்லூரி ஆசிரியர்களை காட்டிலும் அதிகமாக தெரியுது. 2400 வரும்னு நினைக்கிறேன். இப்போது அது அரசு கல்லூரிகள் அப்போ கம்மி தானே. அரசு உதவி பெறும் கல்லூரிகள் 162 கிட்டத்தட்ட. அதில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுன்றது உட்பட பிஎட் காலேஜஸ் உட்பட வரும். ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இதில் வருது. எய்டடில் எல்லாருக்குமே அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்குறது வெறும்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான் பார்த்துட்ருக்குறோம். அப்போது இப்போ தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸஸ் அதிகம். இந்த கான்ஸ்டியூட் காலேஜஸ்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆகும். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் அதிகம். இப்போ தான் 4000 போஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அதனால் எய்டட் காலேஜ் ஒரு முறையும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து அப்ரூவல் கொடுக்கும்போது 2000க்கு மேலே அப்ரூவல் கொடுக்குறாங்க. 2000 போஸ்ட்டுக்கு மேலே அப்ரூவல் கொடுக்குறாங்க. அது ஒரு பெரும் எண்ணிக்கை தான். சார், அப்போது எய்டட் கல்லூரிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட் முடிஞ்சதுக்கு உடனே டிஆர்பி வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, 2015 வாக்கில் அது ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன் போன முறை. அது 2019 வரலையும் கூட நிறைய காலேஜஸ் அந்த ப்ராசஸ் நடத்திட்டு இருந்தாங்க. 2 வருஷம் 3 வருஷம் கூட நடத்திட்டு இருந்தாங்க, எனக்கு தெரியும். அது முடிஞ்ச உடனே டிஆர்பி வரலைங்களே. ஒரு சில கல்லூரிகள் தான் அவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ 2017 எனக்கு தெரிஞ்ச நிறைய கல்லூரிகள் முடித்தாங்க. அப்போ 2017 டிஆர்பிலாம் ஒன்றும் வரலைங்களே. இப்போ முடித்த உடனே டிஆர்பி வரணும்னா அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. சார், டிஆர்பிக்கு எப்படி தேர்வு வைக்கிறாங்களோ அதே மாதிரி எய்டட் கல்லூரி ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கூட வந்தது. இது குறித்து சமீபத்தில் கூட பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ டிஆர்பியாக இருந்தாலும் சரி, அந்த எய்டட் காலேஜ் ரெக்ரூட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கடுமையான முறையில் நேர்மையான ஆசிரியர்களை தேர்வு வைத்து எடுத்தாங்க அப்படின்னால் 99%
ஒரு முறை வச்சு எடுத்தாலும் இப்படி தான் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்கள். 99% இப்போ இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் நாளையிலேருந்தே போயிடுவாங்க வேறு பணிக்கு, யாரும் வரமாட்டாங்க. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி தரம் கண்டிப்பாக உயரும். எல்லா மாணவர்களும் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று படிப்பார்கள். இப்போ சாதி வேறுபாடு இருக்காது. இப்போ இங்கே நிறையா ஆசிரியர்கள் பண்ணக்கூடிய வேலை என்னன்னா சாதி வேறுபாடு பார்க்குறது தான். இந்த சாதி வேறுபாடு இருக்காது. நல்ல ஆசிரியர்கள், உண்மையான ஆசிரியர்கள் வந்தால், இந்த ஆசிரியர்களாக ஆக்கப்பட்டவர்களால் தான் இன்றைக்கி பிரச்சனையே. மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்கிறது இல்லை, சமுதாயத்தை சீரழிக்கிறது, புரோக்கர்களை உருவாக்கிட்டு இருக்கானுங்க இன்றைக்கி நான் பார்க்குறேன். சின்ன சின்ன பசங்க நேற்று பிஹெச்டி முடிச்சுட்டு, பிஹெச்டின்றது பிஜி ஒழுங்காக கல்லூரிக்கு செல்லாத பிஹெச்டி ஒரு 2-3 வருஷத்தில் முடிச்சுட்டு புரோக்கர் வேலையெல்லாம் செஞ்சுட்டு உடனே வந்து டிஆர்பி எப்போ வரும்னு கேட்குறானுங்க. யங்ஸ்டர்ஸ் வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அவனுக்கு சப்ஜெக்ட் நேம் கேட்டாலும் சொல்ல தெரிய மாட்டேங்குது. வந்து டிஆர்பி எப்போ வரும், உடனே கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும். ஏன்னா அங்கங்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு வரானுங்க. இப்போ பணம் வச்சுருக்கானோ பணம் கொடுத்துட்டு உடனே போயிட்டு சம்பாதிச்சுட்டு இப்போது உடனே அவங்க என்ன பண்ணால் அவங்க பிள்ளைங்களை எங்கெங்கே சேர்க்கணுமோ என்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கலான்ற மாதிரி அந்த எண்ணம் எல்லாத்துலாம் வரானுங்க. இது அவங்க முன்னாடி பார்த்தது, அவங்க புரோக்கரெல்லாம் பார்த்தோன்னா வராங்க. அவர்களுக்கு முன் உதாரணம் இருக்குது, இல்லைன்னா கிடையாது. அவர்கள் எதுவுமே பார்க்காதெல்லாம் வரல. இவனுக்கு முழுக்க புரோக்கர்களை பார்த்துட்டு வராங்க. இப்போ இது அரசுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சார், எய்டட் கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அரசு கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அங்கே நடக்கக்கூடிய பணி நியமனங்களில் முறைகேடுகள் எப்படி நடக்குது, யாரால் நடக்குது? இப்போ இந்த எய்டட் காலேஜஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எல்லா காலேஜஸும் இருக்கக்கூடிய பழைய கல்லூரிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா யாரும் அந்த நிறுவனர்கள் யாரும் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. எல்லாமே நல்ல நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த காலத்தில் காலேஜஸ். இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் உட்பட நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் உட்பட நிறைய பேருக்கு கல்வி கொடுக்குறாங்க. ஆரம்பித்த நோக்கம் வந்து எப்பயுமே தவறான நோக்கத்தில் ஆரம்பிக்கலை. அப்போ அவங்க இவர்களுக்கு வந்து கல்வி கொடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா இப்போ பழைய கல்லூரிலாம் பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாடுகளில் போய் படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அதே மாதிரி கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பாங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. இங்கே நியமன முறைக்கு நிறைய கல்லூரிகளுக்கு இந்த பணமும் தேவை கிடையாது. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வாங்கக்கூடிய பணம்லாம் நிறைய பேருக்கு இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்லூரிகளுக்கு இது பிடிக்காது. அதுக்கப்புறம் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த புரோக்கர்ஸு, அந்த நிறைய பேர் ஆசிரியர்கள். இன்னும் சொல்ல போனீங்கன்னா நான் சொல்கிறது வந்து இப்போது அரசுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும், கண்டிப்பாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சில கல்லூரிகள், தமிழ்நாட்டில் சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா முழுக்க புரோக்கர்ஸ் இருக்கானுங்க. முழுக்க இந்த புரோக்கர் வேலையெல்லாம் பார்த்துருக்கானுங்க. அங்கே வந்து இந்த பிஹெச்டி ஸ்காலர்ஸ்னு சொல்லக்கூடிய அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாத்தையும் புரோக்கராக மாற்றிருக்கானுங்க. இந்த பெருமை அவனுக்கு மட்டும்தான் சேரும். சில கல்லூரிகள் முழுக்க இறங்கி இந்த எய்டட் போஸ்ட் உட்பட அவனுக்கு தான் புரோக்கர் வேலை பார்க்குறானுங்க. இதெல்லாம் ஆதாரம் இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். இது அரசுக்கும் தெரியும், உளவுத்துறைக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது நான் ஒரு போலீஸ் அதிகாரிகிட்ட பேசும்போது அவங்களுக்கும் தெரியும். இதெல்லாம் எல்லாருக்குமே கல்வித்துறையில் போய் பேசும்போது அவங்களுக்கும் தெரியும். இது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் தெரியாத ஒன்றும் கிடையாது. இது நான் ஒன்றும் புதுசாக ஆதாரம் கொடுக்க தேவையில்லை. அப்போ முழுக்க அங்கே இருக்கக்கூடிய பசங்க நான் சொன்னாலும் இல்லை, சின்ன பசங்க முடிச்சுட்டு வர பசங்க எல்லாம் இந்த புரோக்கர் வேலை தான் பார்த்துருக்கானுங்க, பார்க்குறானுங்க, எனக்கும் பார்க்குறானுங்க. அவங்கெல்லாம் வந்து படிக்கிற வேலையோ பாடம் நடத்துகிற வேலையோ பார்க்குறது இல்லை. இது எனக்கு தெரிஞ்சுதான் நான் சொல்கிறேன். இப்போ இவனுங்க தான் வந்து எல்லா எய்டட் காலேஜஸ்லேயும் புரோக்கர் வேலை பார்க்குறானுங்க. இதில் இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி புரோக்கர் வேலை பார்க்குறவங்க தான். இவனுங்க தான் போய் எல்லா கல்லூரிகளிலும் பாழாக்கிறது, கல்வி தரத்தை வீணாக்கிறது, சமுதாயத்தை வீணாக்கிறது, அடுத்த தலைமுறையினை வீணாக்கிறது எல்லாம் இவனுங்க தான். சார், இவங்க ஆசிரியராக பணிக்கு சேர்ந்துட்டா இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவனுக்கு யாரும் ஆசிரியர்கள் கிடையாது, ஆசிரியர்களாக ஆக்கப்பட்ட அயோக்கியர்கள். இவனுக்கு தான் நிறைய அயோக்கியர்களே உருவாக்கிட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறானே நிறைய எய்டட் கல்லூரிகளில். ஏன்னா அவர்களுக்கு பணம் தேவையில்லை, புரியுதுங்களா? அங்கேயும் போயிட்டு இவங்க ஆள் இல்லை, இவங்களுக்கு வேண்டியவங்கள போட்டுட்ருக்காங்க. இது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது எல்லாமே என்கரேஜ் பண்ணப்படுது கல்லூரிகள் தரப்புலையும். கல்லூரிகள் தரப்பு என்கரேஜ் பண்ணப்படுது. அது அவங்களுக்கு வேறு வழியே இல்லாத போயிடுது. சில நேரங்களில் எந்த கல்லூரிகளும் சரி தரமான ஆசிரியர்கள் எடுக்க தான் விரும்புகிறாங்க. அது இந்த ஆசிரியர்களாக சேர்ந்து, அதாவது ஆசிரியர்களாக ஆக்கப்பட்ட அயோக்கியர்கள் சேர்ந்து இதை மாற்றிடுறானுங்க. அப்போ தப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவனுங்கிட்ட தான் முதல்ல இருக்குது. இவனுங்க சரியில்லாத அதெல்லாம் சரி பண்ண முடியாது. மற்றபடி எஜுகேஷன் சிஸ்டமோ இல்லை வேறு யாரையோ குறை சொல்லிலாம் பிரயோஜனம் கிடையாது. ஓகே சார், நன்றி சார். நன்றி.